வணக்கம். ஜெம் துளிகள். மன்னார்குடியில் அக்கரை மாரியம்மன் கோவிலில் 108 சுமங்கலி திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கீழ்ப்பாலத்தில் உள்ள அக்கரை மாரியம்மன் கோவிலில் 45வது ஆண்டு சுமங்கலி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்நிலையில் தனலட்சுமி அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு இருந்த அக்கரை மாரியம்மனுக்கு முன்பாக இருந்த பரிய திருவிளக்கிற்கும் தீபாராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 108 திருவிளக்குகளும் காட்டப்பட்டது. இதனையடுத்து பெண்கள் மாரியம்மன் திருவுருவ படத்திற்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்த குங்குமத்தினை பரிமாறிக்கொண்டனர். இந்த திருவிளக்கு பூஜை ஐயப்ப பக்தர்களால் ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குடியாத்தம் அடுத்த பத்தலப்பள்ளி கிராமத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதிக்கு உட்பட்ட பேரணம்பட்டு அடுத்த பத்தாலப்பள்ளி கிராமத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் சரவணன் கலந்து கொண்டு பத்திலப்பள்ளி அணையை விரைந்து கட்டி முடிக்க வேண்டும், பத்திலப்பள்ளி கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்திட வேண்டும், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். சாலை வசதியை ஏற்படுத்து, செக் போஸ்ட் முதல் வாய்ஸாப் வரை, ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிட்டு சாலை அமைத்துக் கொடு, சாலை அமைத்துக் கொடு. தமிழக அரசு கடையநல்லூரில் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தந்தை பெரியோரின் 48வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் திமுக சார்பில் பெரியோரின் 48வது நினைவு தினத்தை முன்னிட்டு மங்களாபுரத்தில் உள்ள அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் தென்காசி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் செல்லதுரை தலைமை வகித்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் சேக் தாவூத், கடையநல்லூர் யூனியன் துணைத் தலைவர் ஐவேந்திரன் தினேஷ், முத்துச்செல்வம், முருகானந்தம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஈரோட்டில் உச்சநீதிமன்ற நீதிபதி சுந்தரேஷ் இளம் வழக்கறிஞர்களை மூத்த வழக்கறிஞர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். ஈரோடு மாவட்டம் ஈரோடு டீ பார் அசோசியேஷன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சிவசுப்பிரமணியம் படத்திறப்பு விழா நடைபெற்றது. மேலும் உச்சநீதிமன்ற நீதிபதி சுந்தரேஷ் பாராட்டு விழா மற்றும் ஈரோடு மூத்த வழக்கறிஞர் முத்துசாமி பாராட்டு விழா ஆகியவை நடைபெற்றது. இதில் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சதாசிவம், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வைத்தியநாதன், பாரதிதாசன், தண்டபாணி, கிருஷ்ணகுமார் உள்ளிட்டோர், தமிழ்ச்செல்வி மற்றும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் பேசிய உச்சநீதிமன்ற நீதிபதி சுந்தரேஷ், இளம் வழக்கறிஞர்களுக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடப்பதால் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் இளம் வழக்கறிஞர்களை மூத்த வழக்கறிஞர்கள் ஊக்கப்படுத்துங்கள் என்ற நீதிபதி சுந்தரேஷ், இளம் வழக்கறிஞர்கள் திறமையானவர்கள் என்று பாராட்டினார். வாய்ப்புகள் கொட்டி காத்துக் கொண்டிருக்கின்றன. அதே போல மூத்த வழக்கறிஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இளம் வழக்கறிஞர்களுக்கு ஊக்குவித்து அதில் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். குடியாத்தம் வடக்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் கிறிஸ்தவ மக்களுக்கு கேக், அப்பம் உள்ளிட்டவை வழங்கி கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வடக்கு தேமுதிக சார்பில் கிறிஸ்துமஸ் திருநாளை முன்னிட்டு குடியாத்தம் ஆர்எஸ் சாலையில் உள்ள திருச்சபை ஆலயத்தில் கொண்டாடப்பட்டது. வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் குணசேகரன் தலைமையில் தேமுதிக விஜயகாந்த் பூரண நலம் பெற கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. இதனையடுத்து வேலூர் மாவட்ட கழக செயலாளர் பிரதாப் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பம், கேக் உள்ளிட்டவை வழங்கினார். மேலும் கொரோனா தொற்றிலிருந்து அனைவரும் விடுபட கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக பொருளாளர் பொன் தனசீலன், மாவட்ட துணை செயலாளர் ரமணி, மாவட்ட இளைஞரணி செயலாளர் லோகநாதன் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மனிதரை எங்கள் மத்தியிலே கொடுத்திருக்கிறேன். அவருக்கு ஏற்பட்டுள்ள இந்த பவானி சிஎஸ்ஐ தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா நகர அதிமுக சார்பில் கேக் வெட்டி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி மேட்டூர் மெயின் ரோட்டில் சிஎஸ்ஐ தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் நேற்று இரவு முதல் சிறப்பு வழிபாடு தேவாலய வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பவானி நகர அதிமுக சார்பில் நகர செயலாளர் கிருஷ்ணராஜ் தலைமையில் ஆயர் சாமுவேல் பிரபாகரன் முன்னிலையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தேவாலய பயிற்சி ஆயர் ஜான் வெய்லி, தேவாலய கமிட்டி உறுப்பினர்கள், அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் பிரபாகரன், இந்திய குடியரசுக் கட்சி மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் கிறிஸ்துமஸ் விழாவை தொடர்ந்து சிஎஸ்ஐ ஆலய வளாகம் முழுவதும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. குடியாத்தத்தில் கிறிஸ்துமஸ் திருநாளை முன்னிட்டு புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள சிஎஸ்ஐ ஆலயத்தில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள சுமார் 150 ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த சிஎஸ்ஐ ஆலயத்திற்கு மின்விளக்கு மூலம் அலங்கரிக்கப்பட்டு மேலும் ஆலயத்தில் குடிலமைக்கப்பட்டு இயேசுநாதர் பிறப்பு குறித்து கிறிஸ்தவ மக்கள் பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து இயேசு பிறப்பு மற்றும் வாழ்க்கை நெறிமுறை குறித்து ஆலயத்தின் ஆயர் நோவா ஜேம்ஸ் சிறப்புரையாற்றினார். பின்னர் உலக அமைதி, ஒற்றுமை, கொரோனா தொற்றிலிருந்து உலக மக்கள் விடுபட்டு நலம் பெற சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பலர் கலந்து கொண்டனர். வானத்தில் ஒரு நட்சத்திரம், அதிசய நட்சத்திரம் இருக்கிறது. அந்த வான சாஸ்திரிகள் ராஜா தேடி ஆலயத்துக்குள்ளாக வந்து அமர்ந்திருக்கிறோம். முதல்ல அறிந்திருக்கிறோம், அடுத்தது தேடி வந்திருக்கிறோம். தேடி வந்த அவர்கள் பரமக்குடி மவுண்ட் லிட்ரா ஜி பள்ளியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மைய முன்னாள் முதுநிலை ஆராய்ச்சியாளர் இங்கர்சால் மாணவர்களுக்கு விண்வெளி நிகழ்வுகளை விரிவாக எடுத்துரைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி மவுண்ட் லிட்ரா ஜி பள்ளியில் 2021க்கான அறிவியல் கண்காட்சி முகாம் நடைபெற்றது. இந்நிலையில் பள்ளி மாணவர்களால் மரபுசாரா எரிசக்தி, நீர் மேலாண்மை, நெகிழி தடுப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகிய பல்வேறு தலைப்புகளில் செய்முறை திட்டங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதனை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மைய முன்னாள் முதுநிலை ஆராய்ச்சியாளர் இங்கர்சால் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட அறிவியல் பேரவைத் தலைவர் வாசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறந்த செய்முறைகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். இதனைத் தொடர்ந்து பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு விண்வெளி நிகழ்வுகளை விரிவாக எடுத்துரைத்தனர். இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி சேர்மன் பூமிநாதன் தலைமை தாங்கினார். மேலும் பள்ளி முதல்வர் பரணி ஸ்ரீ வெங்கடேஷ், பள்ளி செயலாளர் நாகரத்தினம் உள்ளிட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் உள்ள தேவாலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு பிரார்த்தனையில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகளை வழங்கி பிரார்த்தனையில் ஈடுபட்டார். உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் தாமல்வார் தெருவில் அமைந்துள்ள பழமையான கிறிஸ்துவ தேவாலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு பிரார்த்தனையில் திமுகவின் மாணவரணி செயலாளரும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான எழிலரசன் தன் குடும்பத்துடன் கலந்து கொண்டு அங்கு வருகை புரிந்துள்ள பொதுமக்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகளையும் வழங்கினார். தேவாலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு பிரார்த்தனைக்கு காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் யாரும் எதிர்பாராத நேரத்தில் வருகை புரிந்தது பொதுமக்களிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன. சோழிங்கநல்லூர் அடுத்த கொட்டிவாக்கத்தில் எம்ஜிஆரின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் வடக்கு பகுதி 183வது வட்டக்கழகம் சார்பில் அதிமுக கட்சி நிறுவனர் எம்ஜிஆரின் 34வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு 183வது வட்டக்கழக செயலாளர் கொட்டிவாக்கம் கிருஷ்ணமூர்த்தி ஏற்பாட்டில் கொட்டிவாக்கம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். உடன் 183வது வட்ட நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்து பிறப்பு விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் கிறிஸ்து பிறப்பு விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. விழாவினையொட்டி பாளையங்கோட்டை தூய சவேரியர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் பாளையங்கோட்டை மறை மாவட்ட கத்தோலிக்க பேராயர் அருட்திரு அந்தோணிசாமி சவரிமுத்து கலந்து கொண்டு திருப்பலி நடத்தி நற்செய்தி வழங்கினார். இதேபோல் கத்தீட்ரல் பேராலயத்தில் அதிகாலையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. விழாவினையொட்டி கிறிஸ்தவ மக்கள் புத்தாடை அணிந்து பிரார்த்தனையில் கலந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். அன்பு தந்தையே இறைவா, உம்மை ஒளியில் சுடராய் புனிதமிக்க இரவை ஒளிர செய்தே. அதனால் மண்டகத்தில் அவரது ஒளி மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரியும். வாசகம் அதிகாரம் 9. அறுவடை நாளில் கோவையில் உள்ள கிறிஸ்தவ ஆலயங்களில் நள்ளிரவு முதல் கிறிஸ்துமஸ் தினம் கொண்டாடப்பட்டு சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. கோவை மாவட்டம் பெரியகடை வீதியில் உள்ள புனித மைக்கேல் அதிதூதர் ஆலயத்தில் நள்ளிரவில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் கோவை மறைமாவட்ட பிஷப் தாமஸ் அக்வினாஸ் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை நடத்தினார். அப்போது அவர் இயேசு கிறிஸ்து பிறப்பை சித்தரிக்கும் வகையில் குழந்தை இயேசு சொரூபத்தை தனது கையில் கொண்டு வந்து ஏந்தி காண்பித்தார். இதில் கிறிஸ்தவ மக்கள் ஏராளமானோர் புத்தாடைகள் அணிந்து கலந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு கேக் வெட்டி கிறிஸ்து பிறப்பை கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவ ஆலயங்களில் கூட்டு திருப்பலி மற்றும் பிரார்த்தனைகள் நடைபெற்றது. சகோதரர்களே, சகோதரிகளே, பாசத்திற்குரிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பாக கிறிஸ்து பிறப்பு விழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த திருவிழா என்பது என்ன என்று பலர் அறிய விரும்பலாம். இறைவன் மனித அவதாரம் எடுத்து உலகிற்கு வந்ததை தான் கிறிஸ்து பிறப்பு விழா அல்லது கிறிஸ்து ஜெயந்தி என்று நாங்கள் அழைக்கின்றோம். எதற்காக இறைவன் மனித அவதாரம் எடுத்தார் என்றால், மனிதர்களை சந்திக்க, அவருக்கு தேவையான அருளையும் ஆசிரியம் கொடுப்பதற்காக வந்தார். ஏன் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார் என்றால், அப்பொழுதுதான் எல்லா மக்களும் அவரை அணுக முடியும். அவர் மாட மாளிகையிலோ அரண்மனையிலோ பிறந்தால் எல்லாராலும் சந்திக்க இயலாது. எனவே தான் ஒரு சாதாரண குடிசையில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். அனைவரும் அவரை சந்திக்கலாம்.
சென்னை மாதவரம் புனித செபஸ்தியர் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் தின விழா கோலாகலமாகவும் உற்சாகமாகவும் நடைபெற்றது. சென்னை மாதவரத்தில் உள்ள புகழ்பெற்ற புனித செபஸ்தியார் ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் தின நள்ளிரவு ஆராதனை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் புனித செபஸ்தியர் தேவாலயத்தின் பங்கு தந்தை போதகர் சைமன் கலந்து கொண்டு சிறப்பு ஆராதனை மற்றும் பிரார்த்தனை மேற்கொண்டார். மேலும் இந்த கிறிஸ்துமஸ் தின ஆராதனையில் தேவாலயத்தைச் சார்ந்த பாதிரியார்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கிறிஸ்தவ பெருமக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர். முன்னதாக கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு புனித செபஸ்தியன் தேவாலயம் பல்வேறு வண்ண விளக்குகளால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பங்கு தந்தை சைமன், இந்த இனிய திருநாளில் உலக மக்கள் யாவரும் நோய் நொடியின்றி எவ்வித விருப்பு வெறுப்புகளை மறந்து உலகம் முழுவதும் ஒற்றுமையுடன் இணைந்து ஜாதி மத பேதமின்றி வாழ வேண்டுவதாக கேட்டுக் கொண்டார். சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு விழாவை, கிறிஸ்துமஸ் பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த தருணத்தில் ஆண்டவர் இயேசு பிறந்த பொழுது அவர் பிறந்த ஊரிலே பல குழப்பங்களும், அவர் வாழ்ந்த சமுதாயத்திலே பல குழப்பங்களும் இருந்தன. அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பு அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை கொடுத்தது. இன்று நாம் வாழ்கின்ற இந்த ஒரு வருடத்தில் பல குழப்பங்களும் பல சவால்களையும் நாமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். கொரோனா வழியாகவும் இயற்கை சீற்றத்தின் வழியாகவும் மற்றும் வறுமையிலும் பல சவால்களை எதிர்பார்த்திருக்கின்ற இந்த தருணத்தில் ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதத்தை அனைவருக்கும் கொடுக்கும் என்று நாங்கள் அனைவரும் விசுவசிக்கின்றோம். ஆகவே குழந்தை இயேசுனுடைய பிறப்போடு இந்த ஒரு புதிய ஆண்டை நாம் அடியெடுத்து பவானியில் கோபி மதுவிலக்கு காவல்துறையினர் சார்பில் மது ஒழிப்பு மற்றும் கள்ளச்சாராயத்தால் ஏற்படும் ஆபத்து குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பவானியில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறை கூடுதல் இயக்குநர் மகேஷ் அதுஷ் மற்றும் சேலம் ஜோனல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயந்தி ஆகியோர் உத்தரவுபடியும், ஈரோடு மதுவிலக்கு துணை காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் மேற்பார்வையிலும், கோபி மதுவிலக்கு ஆய்வாளர் கவிதா லட்சுமி முன்னிலையில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. கோபி மதுவிலக்கு காவல்துறையினர் சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் கொடுமுடி அன்னை பாய்ஸ் குழுவினர் மூலம் மது குடித்தால் ஏற்படும் தீமை குறித்தும் தத்ரூபமாக நடித்து காண்பித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஈரோடு, பெருந்துறை, சத்தியமங்கலம் மற்றும் பவானி ஆகிய நகரங்களில் மது ஒழிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்திய கலைஞர்களுக்கு ஆய்வாளர் கவிதா லட்சுமி நினைவு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். மேலும் பவானி நகர பொதுமக்கள் பலர் இந்த மது ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சியை ஆர்வமாக கண்டுகளித்தனர். சோழிங்கநல்லூர் அருகே சந்தேகத்தால் மனைவியை குத்தி கொடூரமாக கொலை செய்த கணவன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த ராஜீவ்காந்தி சாலை கண்ணகி நகரில் வசித்து வருபவர் ஆறுமுகம். இவரது மனைவி கஸ்தூரி அதே பகுதியில் கூழ் வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக ஆறுமுகம் தனது மனைவி கஸ்தூரி நடத்தையில் சந்தேகப்பட்டு அடிக்கடி தகராறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. மீண்டும் கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டதில் ஆத்திரமடைந்த ஆறுமுகம் கஸ்தூரியை கத்தியால் குத்தியுள்ளார். இதில் இரத்த வெள்ளத்தில் மயங்கி விழுந்த கஸ்தூரி துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து கண்ணகி நகர் காவல் நிலையத்திற்கு சென்று ஆறுமுகம் சரணடைந்தார். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் கஸ்தூரியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஆறுமுகத்திடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சோழிங்கநல்லூர் அருகே எம்ஜிஆரின் நினைவு தினத்தை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த நீலாங்கரை கிழக்கு கடற்கரை சாலை 192வது வட்டத்தில் எம்ஜிஆரின் 34வது நினைவு நாளை முன்னிட்டு மாவட்ட மீனவர் பிரிவு செயலாளர் ராஜன் மற்றும் வட்டக்கழக செயலாளர் மோசிலாமணி ஆகியோர் தலைமையில் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
இதனைத் தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். உடன் டாக்டர் ரம்யா ராஜன், மகளிர் அணியினர், தொண்டர்கள் உட்பட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கோட்டை தாலுகா அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் எம்ஜிஆரின் 34வது நினைவஞ்சலி தினம் கடைபிடிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் செங்கோட்டை தாலுகா அலுவலகம் முன்பு தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி அறிவுறுத்தலின் பேரில் நகர அதிமுக சார்பில் எம்ஜிஆரின் 34வது நினைவஞ்சலி தினம் கடைபிடிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி நகர அவைத்தலைவர் தங்கவேலு தலைமையில் கட்சி நிர்வாகிகள் அலங்கரிக்கப்பட்ட எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். இதேபோல் கடையநல்லூர் நகர அதிமுக சார்பில் கடையநல்லூர் நகர செயலாளர் முருகன் தலைமையில் முன்னாள் நகர செயலாளர் கிட்டுராஜா முன்னிலையில் மாவட்ட நகர மற்றும் சார்பு அணிக்கழக நிர்வாகிகள் எம்ஜிஆரின் 34வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். உடன் கழக நிர்வாகிகள், வார்டு செயலாளர், கழக தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.